நேற்று இருந்த ஒரு நபர் இன்றைக்கு இல்லை. இதுதான் இந்த உலகம். ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்களுடைய குடும்பத்தில். நீங்கள் தலைப்பு பார்த்துருப்பீங்க. என்னுடைய திருமணத்துக்கு ஓடியாடி திரிஞ்சவர், நெருங்கிய உறவினர், என்னுடைய சித்தப்பா. இன்றைய நாளில் அவர் உயிரோடு இல்லை. இந்த காணொளி ஏன் என்று சொன்னால், அவருக்கு ஒரு இரங்கலை தெரிவிக்கணும் என்று சொல்லி என்னுடைய மனம் ஏங்குது. அதை உங்களோட பகிரணும் அப்படி என்று சொல்லி மனம் பாடுது. இதுதான் ஏன்னு சொன்னால், என்ன கதைக்கிறேன்னு தெரியலை. இது ஒரு அவேர்னஸ் கூட, என்ற எல்லோரும் இதை பார்க்கணும் என்று விரும்புகிறார். மாணிக்கம் திருஸ்கந்தராஜா அவற்றை பேர், அவரை ரூபன் அப்படி என்று சொன்னால் தெரியும். என்னுடைய மனைவியினுடைய தாயினுடைய சொந்த தம்பியார். இன்றைய தினம் அவர் உயிரோடு இல்லை. நேற்றைக்கு அதுக்கு முதல் நாள் அவர் இறந்துட்டார். கொஞ்ச நாளைக்கு முதல் எல்லாம் ஓடி ஆடி தெரிஞ்ச ஒரு நபர் இன்றைக்கு இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது எங்களுடைய ஒரு குடும்பத்தில். இதே மாதிரி ஒரு பெரிய இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டது என்னுடைய வளர்ப்பு அப்பா ஏவிகே மாணிக்கம். அதுக்கு பிறகு இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் பார்க்குறேன். என்னுடைய மனைவி தாங்குனா துன்பத்தில் இருக்கிறாங்க. ஒரு அழுகை, சற்றும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு இழப்பு. என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருக்கு ஒரு திடீர் நெஞ்சு வலி ஏற்பட்டு குடும்பமாக அவரை ஒரு மாலை நேரம், நேற்றைக்கு முதல் நாள் நினைக்கிறேன், மாலை நேரம் அவரை யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றது. யாரும் எதிர்பார்க்கல. இப்போ வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லும் பொழுது நீங்கள் யோசிப்பீங்க தானே, இப்படி நடக்குமா, நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்கல தானே. அப்போ திடீரென்று அந்த நெஞ்சு வலியில் அவர் அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் அவரை கொண்டு சேர்க்கும் பொழுது கூட நான் அழைப்பை ஏற்படுத்தி கதைச்சிருந்தேன். நான் என்ன மாதிரி எப்படி இருக்காருன்னு சொல்லி, கொஞ்சம் ஹார்ட் பீட் கூடுது குறையுது அப்படின்னு சொன்னவர். நான் நினைச்சேன் அவர் எப்படியும் பிழைச்சி வந்துடுவார் அப்படி தானே நாங்களும் நினைக்கிறது. ஒரு ஆள் வைத்தியசாலையில் சேர்ந்தான்னு அப்படி தானே நினைக்கிறது. ஸோ காலமை அதிகாலை ஒரு 3 மணிக்கு திடீர்னு என்னுடைய மாமா என்னை அவசரமாக எழுப்பினார். தம்பி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நானும் வரவோன்னு கேட்டேன். இல்லை, அவரும் என்னுடைய மாமியும் வைத்தியசாலைக்கு சென்றாங்க. ஒரு 5:30 போல் அழைப்பு வருது. அப்போ கூட நான் நம்பினான், எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பினான். அப்போ எனக்கு அழைப்பு வருது. அவர் திடீரென்று அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார் மாமா. என்னால் அதை நம்ப இல்லாமல் போயிட்டுது. என்று சொன்னார், ஓடி திரிஞ்ச ஒரு நபர், அவருக்கு வயசு 52, அவ்வளோ பெரிய வயசும் இல்லை. இப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டது. என்னால் டாக்டர் நம்ப இல்லாமல் போயிட்டுது. என்னுடைய மனைவி அதை ஏற்றுக்கொள்ளே இல்லை. என்று சொன்னால் திடீரென்று இறந்ததானே. நான் இப்போ திருமணம் முடித்து இப்போ தான் என்னோட குடும்பத்தோடு இணைஞ்சேன். அதில் எங்களோட குடும்பங்கள் கொஞ்சம் ஒற்றுமை கூட நாங்கள் எல்லோருடையும் சேர்ந்து அந்த பழகிறது. என்னுடைய திருமணத்துக்கும் ஓடி திரிஞ்சு ஒரு நபர், அவர் தான் தாய் மாமன். என்னுடைய திருமணத்துக்கு தேங்காய் உடைச்ச ஒரு நபர். இப்போ கூட அண்மையில் எங்களோட வீட்டில் ஒரு நிகழ்வு இடம்பெற்றது. அதுக்கும் அவர் தான் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேட்டியெல்லாம் அவருக்கு கொடுத்து, இது இப்போ நான் நிற்கிற வீடு கூட அவர் பிறந்து வளர்ந்த ஒரு வீடு. ஸோ இந்த ஒரு செய்தியை எங்களால் ஏற்றுக்கொள்ளலாமல் இருக்குது. திடீர் நெஞ்சு வலிப்பு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறாரு, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் சொன்னார்கள். முடிந்த அளவு தாங்கள் போராடினதாகவும் அவரை காப்பாற்ற இல்லாமல் போயிட்டு, ஏன்னா ஹார்ட் பீட் டக்கண்டு ஒரு 30க்கு திடீர்னு 60 கூடுது குறையுது, லோவாக 30க்கு என்று சொல்லிச்சுன்னா. ஸோ இப்படி ஒரு இழப்பு ஏற்பட்டது எங்களுடைய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் ஒரு வலியையும் தருது. அவரை ரூபன் அப்படி என்று சொன்னால் தெரியும். நிறைய நண்பர்கள் அவர் வச்சிருக்கிறாரு, நிறைய அன்புள்ளங்களை அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. இப்போ இதை பற்றி
யாரோட கதைக்கிறது, நம்மளோட சொந்தங்களோட தான் இதை பகிரணும். ஏன்னா நிறைய சொந்தங்கள் வந்து என்னுடைய தளத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா இது வந்து ஒரு எனக்கு பெரிய ஒரு இழப்பு. என்னை பொறுத்த வரையில் ஒரு திடீர் இழப்பு, ஒரு ஏமாற்றமான ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜோதிச்சு பாருங்க, நேற்று இருந்த ஒரு நபர் திடீரென்று இலக்கைக்குள்ள வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலியையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் தரும். தயவுசெய்து நெஞ்சில் ஏதாவது வலிகள் இருந்தால், நோய் இருந்தால் தயவுசெய்து கொண்டு போய் வைத்தியசாலையில் காட்டுங்க. என்னுடைய நண்பன் வைத்தியர் எனக்கு அழைப்பு ஏற்படுத்தி சொன்னான், 35 வயசுக்கு மேலே உள்பொடியை செக்அப் பண்ணு மச்சான் அப்படி உண்டு. ஏனென்று கேட்டால் அப்படித்தான், அது திடீர்னு இப்படி வரும். நீங்களாம் உங்களோட உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கணும், கவனமாயிரு அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்கள் என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இப்படி தான் நான் வந்து வன்னியில் இருக்கைக்குள்ள என்னுடைய சில நண்பர்கள் இந்த கண்ணுக்கு முன்னால் கதைச்சும் இறந்துருக்குறாங்க. அந்தண்டே காலமே கதைச்சி மாலை இறந்துருக்குறாங்க அந்த இறுதி யுத்தத்தில். ஸோ நானும் அங்கே இருந்தது, அங்கே முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனது தானே. சில விஷயங்கள் நானும் உங்களோட பகிரையில் அங்கே முள்ளிவாய்க்கால் வரைக்கும் போனான். போய் கடைசியாக தான் வந்தது. நானும் 17ஆம் தேதி நாங்கள் வந்தது, 18ஆம் தேதி யுத்தம் முடியுது. 17 பின்னிரம் நாங்கள் உங்களை எடுத்தவங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய தாக்கம். அதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் தான் இந்த ஒரு செய்தி. இப்படியான செய்தி வந்து இனிமேல் யாருக்கும் நிகழக்கூடாது அப்படின்னு சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய சித்தப்பா அவனுடைய ஆத்மா சாந்திக்காக நான் இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்னுடைய என்ன சொல்கிறேன்டே எனக்கு தெரியலை. இந்த காணொளி பார்க்குறாக்கள் அவதானமாயிருங்க. உங்களுடைய என்ன சொல்கிறது, உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கொள்ளுங்க. பாடி செக்கப் பண்ணுங்கள், வைத்தியருடைய ஆலோசனையை பெறுங்க. வைத்தியர் அதாவது வந்து என்னென்று சொன்னால், அவர் இறக்க முதல் 3 நாளைக்கு முதல் அவருக்கு நெஞ்சுக்கு வந்து நொந்து இருக்குது. அவர் சாதாரணமாக விட்டுட்டார். திடீரென்று கொஞ்சம் நெஞ்சுக்குள்ள அந்த ஹார்ட் அட்டாக் மாதிரி மறையில அவருக்கு. அது ஹார்ட் அட்டாக் வந்து எங்களுக்கு அங்கே போன அப்புறம் தான் தெரியும் வைத்தியசாலைக்கு. அது சாதாரணமாக ஒரு மூச்சடக்கு இல்லாமல் இருக்குது அப்படின்னு தான் சொன்னவர். என்ன சொன்னால் அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் சளி இருந்தது, சளியும் கொஞ்சம் இருமலம் இருந்தது, கனகாலமாக அது இருமலம் இருந்தது. அப்போ அப்படி எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் வந்து இருந்தது. அவருடைய இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் அந்த வகையில் இந்த இழப்புக்கு அவருடைய ஆத்மா, இந்த இழப்புக்கு எந்த விடயமும் ஈடாகாது. அவருடைய ஆத்மா சாந்திக்காக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. நீங்களும் அவதானமாக இருங்க. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை, என்ன கதைக்கிறேன்னு தெரியலை. இப்போ எங்களோட குடும்பமே இப்போ இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் குழம்பி போயிருக்கிறோம். சரியான முறையில் முடிவெடுத்து நான் அடுத்தடுத்த காணொலிகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி மக்களே. அவதானமாயிருங்க, கவனமாக பார்த்துருங்க. எல்லோருக்கும் இறைவன் ஆசி புரியட்டும். நன்றி.